Hello friends, welcome to Amlam Swai. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Banjaras நேச்சுரல் ஹென்னோட ரிவ்யூஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த சேனலை புதுசா பார்க்கறதா இருந்தா மறக்காம Amlam Swai சேனலுக்கு Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. எல்லா ஹேர் டை கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் ஹென்னா தான் எடுத்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு நேச்சுரல் ப்ரௌன் கலர் ஹேர், அதாவது நம்ம ஹேர் கலர் பார்லரில் அந்த மாதிரி போய் பண்ணுவோம். அதை நம்ம வீட்டிலே இருந்துட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஹென்னா பவுடர். அந்த ஹென்னா பவுடர் அதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணல பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. இதில் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்ம தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணல. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த டிப் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ப்ரௌன் கலர் தான் இருக்குது. எனக்கு ப்ரௌன் கலர் பிடிக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் பிளாக் கலரில் கூட இருக்குது. ஸோ நீங்கள் பிளாக் கலர் ஹென்னா கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த டை அந்த மாதிரி அடிக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து ரொம்ப நிறைய ஒயிட் கலர் ஹேர் வந்துகிட்டே இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணோம்னாவே ஒயிட் கலர் ஹேர் நிறைய வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஹேரில் ரொம்ப சிக்கு விழுந்துடும், ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு கூடு கூட கட்டின மாதிரி அங்கங்கே ரொம்ப ரொம்ப சிக்கு விழுந்துடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இது யூஸ் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து ரொம்ப ஷைனியாக மாறும். ஹைபிஸ்கஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, செம்பருத்தி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் ஃபால் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாமல் ஹேர் ஷைனியாக இருக்கும், ஹேர் லென்த்தாகவும் வளர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானே பார்த்துருக்கேன். எங்கள் அத்தை இருக்காங்க ஊரில், அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய செம்பருத்தி செடி அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக எங்கள் அக்காவோட மேரேஜ் போயிருக்கப்போ ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, கட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு 2-3 மந்த்ஸில் கழித்து போய் பார்க்குறோம் அவ்வளோ ஹேர். என்ன இவ்வளோ முடி வளர்ந்துருச்சு, என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி செம்பருத்தி பூ இருக்குல்லையே அதை தான் அரைச்சி தலையில் தைக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்குது, நீயும் ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். இங்கே நான் இருக்கிற சைடில் எங்கேயும் செம்பருத்தி இலை பூ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ அதை நான் ட்ரை பண்ணவும் இல்லை. பட் அவங்களுக்கு பார்த்துருக்கேன் ஹேர் வந்து நிறையவே இருக்குது, நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப லேஸாக இல்லாமல் ஹெல்த்தியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா, நெல்லிக்காய் அந்த அம்லா ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒயிட் ஹேர் இருக்கு இல்லையா, இந்த குட்டி குட்டி ஹேர் ஃப்ரண்ட்டில் நிறைய வந்திருக்கும், நம்ம ஸ்கேல்ப் கிட்டேலாம் நிறைய வந்திருக்கும் க்ரே ஹேர். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வராமல் நல்லா தடுக்கிறது மட்டும் இல்லாமல் வந்த ஹேரை நல்லா பிளாக் பண்ணவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிரம்மி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிறிய மூலிகை. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரமான இடத்துல இந்த சேரு சகதியோ இந்த ரொம்ப ஈரமாக இருக்கிற மாநிலங்களில் தான் இது அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம ஸ்கேல்ப்லாம் நல்லா பிளட் சர்க்குலேஷனில் நல்லா போகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப வீக்காக இருக்கும், ரொம்ப ஒல்லியாக இருக்கும், தொட்டு பார்த்தோம்னாவே தெரியும் ரொம்ப ஒரு மாதிரி லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக மாறுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இருக்குல்லையே வெந்தயம் ஆட் பண்ணியிருக்காங்க. வெந்தயம் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு சிலருக்கு நிறைய ட்ராண்ட்ரஃப் இருக்கும், ட்ராண்ட்ரஃப் எல்லாத்தையுமே இது ரிமூவ் பண்ணிடும், நம்ம பாடி ஹீட் எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணும். வந்து நிக்டோனிக் அமிலம் அப்புறம் ப்ரோட்டீன் இருக்கிறனால இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்கின் ரேஷஸ், அதாவது பொடுகு வந்து ஒரு மாதிரி திட்டாக இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இன்க்ரீடியன்ட்ஸ். அதுக்கப்புறம் பிரிங்கராஜ் எல்லாத்துக்குமே தெரியும். பிரிங்கராஜ்னால் என்னென்னு ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பிரிங்கராஜ் அப்படிங்கிறது வந்து கரிசலாங்கண்ணி நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம், ரோட்டோரத்துலேயே நிறையா இருக்கும். இந்த பிரிங்கராஜ் தான் வந்து மூலிகையின் அரசன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரௌன் கலர் ஹேர் வேணும்னா நான் எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் போய் அது செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு இல்லை பிளாக் கலர் தான் வேணும், நான் பிளாக் கலர் தான் அப்ளை பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா, பிளாக் கலருக்கு வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த டீ தூள் டிகேஷன் அதில் ஆட் பண்ணியிருக்க மாதிரியே தான், அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க, அதில் டீ தூள் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் அதுக்கப்புறமா தயிர் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எக் இருக்கு இல்லையா, அதனோட ஒயிட் கரு மட்டும் எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால ஹேர் வந்து நல்லா ஷைனியாகவும் இருக்கும், நல்லா க்ரோத் ஆகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது
வந்து அப்ளை பண்ணுறப்ப ஹேரில் வந்து எந்த விதமான ஆயில் அந்த மாதிரி எதுவுமே அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது. ஹேர் வந்து ட்ரையாக இருக்கணும். அதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைன்னா 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோ. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அமிர்தம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.